ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு இது எல்லாமே அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் 2 எடுத்து அதை இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வாழைத்தண்டை பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருந்தேன். தண்ணிக்குள்ளே போடலை அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆயிரும். தண்ணியில் போட்டுட்டு ஏதாவது ஒரு இரும்பு கம்பி வச்சு இல்லை கரண்டி வச்சு அதை நல்லா சுற்றி எடுக்கும் போது அதில் இருக்க நாரெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி நாரை எடுத்துட்டு இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டில் நீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க இந்த வாழைத்தண்டை டெய்லி காலையில் ஜூஸாக போட்டு ஒரு சின்னதாக துண்டு இஞ்சி, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, வாழைத்தண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் ஃபில்டர் பண்ணி டெய்லியுமே குடிக்கலாம். கிட்னி ஸ்டோன் அது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு டேப்லெட்டுமே எடுக்காமல் யூரின்லேயே ரிமூவ் ஆயிரும். பாடியை நல்லா கூல் பண்ணும். வாழைத்தண்டை வாரத்தில் ஒரு தடவை இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வாழைத்தண்டு சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அது வதங்கிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். வாழைத்தண்டுலேருந்தும் தண்ணி வரும், ஆனால் அது வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்காக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில். நடுவில் எடுத்து தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். தண்ணி வற்றி போச்சுன்னா அது அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். நான் கொஞ்சமாக வதங்கிறதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி இலையை தூவிக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். தண்ணி நிறையவே சேர்த்தலாம். நல்லா வெந்து வரும்போது அது அந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிரும். நான் இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வெந்துருச்சான்னு நீங்கள் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அது அப்படியே உடையும். ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தாலுமே அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவி சேர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் தேங்காயை 2ஆக உடைச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வச்சுருங்க. அடுத்த நாள் எடுத்து நீங்கள் அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் ட்ரையாக துருவன மாதிரி இந்த மாதிரி கிடச்சிரும். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. லாஸ்ட்டாக தேங்காய் சேர்த்துனா போதும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.